நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு ரொம்ப பெரிய நாள், மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய பௌர்ணமி நாள். இன்று காலை 11 மணியிலிருந்து ஆரம்பிக்கிறது. இந்த பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன் தெரியுமா? சந்திரன் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா வகையான நீர் சத்துக்களையும் கட்டுப்படுத்தக்கூடியவன், அதோடைய அதிர்வலைகளை கொண்டு ஈர்க்கக்கூடியவன். பௌர்ணமி நேரங்களில் அதிகமான அலைகள் கடலில் இருப்பது போலவே நம்முடைய மனதிலும் அதிகமான உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால பௌர்ணமி நாளில் மிக முக்கியமான ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்வதும் கிரிவலங்கள் செல்வதையும் நம் முன்னோர்கள் ஒரு பழக்கமாக கலாச்சாரமாகவே வைத்திருந்தார்கள். இந்த பௌர்ணமி நாள் அப்படின்னு வரும்போதே நம்முடைய மாநிலத்தில் இல்லை, நம்ம ஆந்திர மாநிலத்தில் பார்த்தோம்னா பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்லேயும் மிகப்பெரிய திருவிழா போல் கொண்டாட இருப்பதை பார்க்கலாம். நீங்கள் ஆந்திராவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவங்களோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டா, ட்விட்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பௌர்ணமி நாளில் அவர்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு பூஜையாக இருக்கக்கூடிய சத்யநாராயண பூஜை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். நிறைய பேர் நான் பார்க்குறேன், எந்த நாள் என்ன விஷயங்கள் இருந்தாலும் கூட இந்த பௌர்ணமி நாளில் காலையிலிருந்து மாலை வரை உபவாசம் இருந்து மாலையில் மனதிற்கு இனியவர்களை, நண்பர்களை, தோழர்களை வீட்டுக்கு அழைத்து முறையாக வீட்டில் சத்யநாராயண பூஜை செய்து அந்த பூஜை முடிந்த பிறகு அவர்களுக்கு விருந்தினர்களை சத்யநாராயணனாகவே கருதி அவர்களுக்கு தேவையான துணி, வஸ்திரம் இதெல்லாம் கொடுத்து அவர்களை அனுப்புகின்ற வழக்கம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுகளிலுமே செல்வம் நிறைந்திருக்கிறத நான் பார்க்குறேன். எனக்கு தெரிந்து 2003ஆம் ஆண்டிலிருந்து சத்யநாராயண விரதத்தை நான் கடைபிடித்து கொண்டிருக்கிறேன். அதனுடைய பலன்களை நான் வெகுவாக பார்க்கிறேன். நம்ம சத்யநாராயண பூஜை செய்வதால் அல்லது விரதம் இருப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன் என்ன தெரியுமா? முதலாவது பலன் அபிரிதமான செல்வ வளர்ச்சி. இன்றைக்கி நம்மலாம் பணம் சம்பாதிக்கிறோம், அந்த பணம் வீட்டில் தங்க மாட்டேங்குது. ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பிள்ளைங்களோட படிப்புக்கு, ஃப்யூச்சருக்கு சேர்க்கணும்னு நினைக்கும்போது நம்மை மீறிய செலவினங்கள் நம்மை சிரமப்படுத்துவதை பார்க்கிறோம் இல்லையா? சத்யநாராயண பூஜை செய்யும்போது நேர்மையாக சம்பாதித்த பணம் மட்டுமல்ல, அந்த பணம் நம்மிடமே தங்கி நமக்கு செல்வ செழிப்போடு நாம் இருப்பதற்கு சத்யநாராயண பூஜை மிகப்பெரிய அளவில் நமக்கு பலன் கொடுப்பதை பார்க்கிறோம். இந்த சத்யநாராயண பூஜையுடைய ஒரு பகுதியாகவே பார்த்தீங்கன்னா, அரசன் தன்னுடைய இழந்த பதவியை பெறுவதற்கும், மாலின்னு சொல்லக்கூடிய ஒரு வேடன் மிகப்பெரிய பெயரை பெறுவதற்கும் எவ்வாறு இந்த சத்யநாராயண பூஜை இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் யூடியூப்பில் நிறைய பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இழந்த செல்வத்தை பெறுவதற்கும் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கும் சத்யநாராயண பூஜை மிக மிக தேவையானது. குடும்ப ஒற்றுமைங்க. இன்றைக்கி நிறைய நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தில் முக்கியமான ப்ராப்ளம் இது. குடும்பத்தில் நிம்மதியே இல்லை, கணவன் மனைவி சண்டை. இன்றைக்கி ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் விவாகரத்துகள் வழக்குகள் இருப்பதை பார்க்கும்போது நமக்கே தலை சுற்றுகிறது. ஒரு முகூர்த்தத்தில் ஒரு நகரத்தில் 1000 திருமணங்கள் நடக்குதுன்னா அதில் குறைந்தது 300 திருமணங்கள் விவாகரத்தை நோக்கி ஓடுவதை பார்க்கிறோம். அந்த மாதிரி விவாகரத்து, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமையற்ற தன்மை, கணவன் மனைவி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய அம்மா, பையன், பெண் இவர்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள், இவை அனைத்தையும் நீக்குவதற்கு சத்யநாராயண பூஜை குடும்ப ஒற்றுமைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டி, வரப்பிரசாதம்னே சொல்லலாம். பாப நிவாரணம். நம்ம எல்லாம் கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற நிறைய நோய்களும் சிரமங்களும் நம்மை பாடாய்படுத்துவதை பார்க்கிறோம். இந்த கர்ம வினைகளிலிருந்து முழுமையாக நாம் வெளிவருவதற்கு இந்த பூஜை செய்ய வேண்டும், அந்த பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு வரும்போது எல்லா விதமான தெரிந்தும் தெரியாமலும் நாம் செய்த பாப கணக்கை நம்மிடமிருந்து நீக்குவதற்கு இந்த சத்யநாராயண பூஜையை ஒரு மிகச்சிறந்த வரப்பிரசாதம்னு சொல்லணும். வித்யா பாக்கியம் இன்றைக்கி ரொம்ப முக்கியம். குழந்தைகளை படிக்க வைக்கிறோம். போட்டி மிகுந்த உலகத்தில் குழந்தைகள் இருக்கிறார்கள். கடுமையான உழைப்பை இட்டபோது கூட நம் குழந்தைகள் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த மதிப்பெண்கள், அங்கீகாரங்கள், படிப்பில் வெற்றிகள் கிடைக்காமல் போவதை பார்க்கிறோம். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நம்ம குழந்தைகள் நிறைய பேர் அதை அடைய முடியாமல் இருக்கும்போது
அதை மாற்றி அவர்களுக்கு சரஸ்வதி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய, இன்றைக்கு நீட் பரீட்சை மட்டுமல்ல எல்லா விதமான பரீட்சைக்கும் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நம் குழந்தைகளுக்கு வித்யா பாக்கியம் கிடைக்க இந்த சத்யநாராயண பூஜை மிக மிக முக்கியமானதுன்னு சொல்லலாம். திருமண தடை நீக்கம் நம்முடைய இந்து தர்மத்தில் ரொம்ப முக்கியமான விஷயமாக நாம் சொல்வது திருமணம். நம்முடைய வம்ச விருத்திக்காக மட்டுமல்ல, லோக க்ஷேமத்திற்காக நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளில் ஒன்றாக இருப்பது திருமணம். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ ஏன் தடை ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு புரிதலற்ற ஒரு சிரமத்தோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோம் இல்லையா? இந்த திருமண தடைகளை நீக்கி குழந்தைகளுக்கு நல்ல வரன், நல்ல வாழ்க்கை, நல்ல சந்ததி உருவாவதற்கு சத்யநாராயண பூஜை மிக மிக அவசியம். இன்னைக்கு யாரெல்லாம் ஆண் குழந்தை பெண் குழந்தைகளோடு இருக்கிறோமோ நம்ம எல்லாருமே இப்போ அதை கடைபிடிக்க ஆரம்பித்தாலே நம் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆரோக்கியம் இன்றைக்கு 16 வகை செல்வங்களில் முக்கியமான செல்வமாக நாம் பார்ப்பது எது? ஆரோக்கியம் தான். ஆரோக்கியங்கிற ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் அடைந்து விட்டாலே போதும், மற்ற எல்லா விதமான செல்வங்களையும் அடைய முடியும் அப்படிங்கிறது ஆயுர்வேதத்துடைய அடிப்படை கூற்று. சர்வம் பரித்யஜ்ய ஷரீரம் அருபாலயே தர்ம அர்த்த காம மோக்ஷானாம் ஷரீரமேவ கலு சாதனம் அத்தக சர்வம் பரித்யஜ்ய ஷரீரம் அனுபாலயே. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம்ன்ற 4 விஷயங்களை ஒரு மனிதன் அடைய வேண்டுமானால் அவனுடைய சரீரம், அவர் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அந்த ஆரோக்கியத்தை தவிர, அந்த ஆரோக்கியத்தை அடைந்து விட்டாலே இந்த 4 விஷயங்களை அடைந்து விட முடியும் அப்படிங்கிறது ஆயுர்வேதத்துடைய கூற்று. ஆரோக்கியம் கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற நோய்களை நம்மை தடுக்க, ஆரோக்கியத்தை நல்க இந்த சத்யநாராயண பூஜை ஒரு விரதம் ரொம்ப முக்கியமானது. தொழில் வளர்ச்சி. இன்றைக்கி நம்மில் நிறைய பேர் தொழில் செய்கிறோம், என்னமோ செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் செய்ய முடியுதே தவிர, ஒரு வெற்றியாளனாக, ஒரு பெரிய தொழில் முனைவராக, தொழில் அதிபராக, பல ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய, சமூகத்திற்கு சிறந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மனிதனாக நாம் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சி பெரும்பாலும் நம்மிடம் இருந்தாலும் அந்த முயற்சி வெற்றி அடைய முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் செய்ய வேண்டியது இந்த சத்யநாராயண விரதத்தை தான். இதை செய்யும்போது நேர்மறை எண்ணங்களும் வருகின்ற வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகளும் இருக்கும்போது தொழில் வெற்றி சாதாரணமாகவே ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பு இன்னைக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம என்னதான் நல்லவங்களாக இருந்தாலும் நம்ம எல்லாரும் வல்லவர்களாக இருக்க முடியுமா தெரியாது. நல்லவர்களோ வல்லவர்களோ நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தீய சக்திகளும் நம்மீது பொறாமைப்பட்டு நம்முடைய அழிவுக்காக நம்மை அழிக்க நினைக்கின்ற மனப்பான்மையோடு நம்மோடு இருக்கக்கூடியவர்களிலிருந்தும் நம்மை காப்பதற்கு, தீய சக்திகளிலிருந்து நம்மை காத்துக்கொள்வதற்கு இந்த சத்யநாராயண விரதம் மிக மிக முக்கியமானது. மன நிம்மதிங்க. சார் எனக்கு எல்லாமே இருக்குது, இருந்தாலும் எனக்கு நிம்மதியே இல்லை. எல்லாருமே சொல்லுவாங்க பணம் முக்கியம் இல்லை, நிம்மதி தான் முக்கியம். ஆனால் பணம் சேர்த்த பிறகு, பணம் இல்லாத போது ஏற்படுகின்ற மன நிம்மதி கூட பணம் சேர்த்த பிறகு நமக்கு ஏற்படுவது கிடையாது. வாழ்க்கை ஃபுல்லாக குழந்தைகளுக்காக ஓடிட்டேன் சார், ரிட்டையர்டு ஏஜில் இருக்கேன், ஆனால் நிம்மதியே இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், வயதான பிறகு இறை ஆன்மீக பயணத்தில் இருப்பவர்கள் நம்ம யாராவது இருக்கோம்னா முதல்ல நாம் செய்ய வேண்டியது நம்முடைய நலனுக்காகவும், குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்காகவும், தலைமுறை ஆரோக்கியத்திற்காகவும் இந்த சத்யநாராயண விரதத்தை பின்பற்ற முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நிறைவேறாத ஆசைகள். நம்மில் நிறைய பேருக்கு நிறைவேறாத ஆசைகள் உண்டு. பத்ரிநாத் போகணும், கேதார்நாத் போகணும், காசி போகணும், தர்ப்பணம் செய்யணும், கர்மாக்களை முடிக்கணும்னு நிறைய ஆசை. ஆனால் நிறைய நேரங்களில் இதெல்லாம் நம்மளால் முடியாமல் போகிறதையே பார்க்கணும். அதனால் நம்ம அந்த மாதிரி நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம உடனே அதை ஆசை நிறைவேறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய முதலாவது முயற்சியாக சத்யநாராயண பூஜையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த சத்யநாராயண பூஜை கதை வாசிப்பு அப்படிங்கிறது இதில் ரொம்ப முக்கியம். நாரதர் சத்யநாராயணன் மகிமை கேட்பது, வறிய அந்தணன் அந்த பூஜை செய்து செல்வந்தனாக மாறியது, வியாபாரி கடலுக்கு போய் நஷ்டம் ஏற்பட்டு புயலில் சிக்கி திரும்பி வெற்றியோடு வந்தது, அரசன் கதை அலட்சியத்தால் தன்னுடைய அரச பதவியை இழந்து போனது, மாலி என்ற மீனவன் தன்னுடைய விடாமுயற்சியால் எவ்வாறு சத்யநாராயண விரதத்தை கடைபிடித்து வெற்றியாளனாக மாறினான் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இதில் ரொம்ப முக்கியம். பொதுவாக
சத்யநாராயண பூஜையுடைய முக்கியமான விஷயம், மாலை சந்திரன் முழு நிலவை பார்த்த பிறகு விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணமோ அல்லது கேட்பதோ அல்லது விஷ்ணு அஷ்டோத்திரம் பாராயணம் கேட்பதோ எதுவுமே இல்லைனா கூட ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை மாலை நிலவை பார்த்த பிறகு 108 முறை ஜபிப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்களை கூப்பிட்டு அனைவருக்கும் சேர்த்து லோகக்ஷேமத்திற்காக இதை செய்யும்போது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். இந்த பூஜை செய்வதில் ஒரு முக்கியமான ஒரு 5 விதிகள் இருக்குது. ஒன்று, உபவாசம் மிக மிக முக்கியமானது. எதுவுமே சாப்பிடாம ஹாட் வாட்டர் ஃபாஸ்டிங்கில் பண்ணால் பலன் ரொம்ப நல்லாயிருக்கும். பூஜை நேரங்களில் பக்தி தான் முக்கியமே தவிர விரதம் இருக்க வேண்டுமே தவிர பெரிய அளவில் கூட்டத்தை கூட்டி படோபமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. முடிஞ்சால் பூஜை செய்யுங்க, இல்லைனா விரதம் இருக்க முடியுமான்னு பாருங்கள். மூன்றாவது, இந்த கதை கேட்கும்போது மனதை ஒருநிலைப்படுத்தி கேட்கக்கூடிய இந்த மேனிஃபெஸ்டேஷன் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். நான்காவது, பிரசாதங்களை வீணாக்கக்கூடாது. ஐந்தாவது, பௌர்ணமி, ஏகாதசி, சங்கடஹர சதுர்த்தி நாட்களிலும் கூட இந்த சத்யநாராயண பூஜையை நம்ம செய்யலாம். சத்யநாராயண பூஜை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான விதிமுறைகளை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்களில் கிடைக்கும். சத்யநாராயண பூஜை அப்படிங்கிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய கலிகாலத்திற்கான சிறந்த பூஜை. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கு பௌர்ணமி, இன்றைக்கி காலையில் தான் ஆரம்பிக்குது. இன்றைக்கி மாலை சூரிய அஸ்தமன நேரத்தில் முறையாக இந்த விரதத்தை கடைபிடித்து பூஜை செய்ய முடியுமான்னு பாருங்கள். இன்றைக்கி ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் சொல்லக்கூடிய ஆரோக்கியத்தை நாம் அடைய, வாழ்க்கையை வெற்றியுள்ளதாக்க மருந்துகள், மாத்திரைகள், யோக பயிற்சிகள், தியான பயிற்சிகள் மட்டும் போதாது. இறை அனுபவமும் இறை ஆசியும் மிக மிக தேவை. இந்த பூஜையை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையை ஆரோக்கியமாக்கிக் கொள்வோம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் நன்னாளாக, பொன்னாளாக, ஆரோக்கியத்தை நல்கக்கூடிய திருநாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.